அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? பொருந்தாததை வட்டமிட்டு எழுதுக. பாருங்கள், கோட்டு, சட்டை, வேட்டி, பொம்மை. இதில் பொம்மை தான்ப்பா. கோட்டு, வேட்டி, சட்டைலாம் அந்த சோளப்பாட்டு பொம்மை போடும்ல, பார்த்து வந்து வெறும் பொம்மை தான் இதில் பொருந்தாதது. அடுத்து யானை ஊர்வலம், இங்கே மரியாதை ராமன் தீர்ப்பு, இங்கே பொம்மைனா காவல்காரன், இங்கே உடைகள்னா கிழியவில்லை. இதில் பொருந்தாதது உடைகள் கிழியவில்லை அப்படின்றது தான். ஏன்னா அந்த உடைகள்லாம் கிழிந்திருந்தன, சரிங்களா? அதுதான் சரியானது. ஆனால் இங்கே கிழியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நரி, மான், முதலை, ஓநாய். இங்கே நரி, மான், ஓநாயெலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, முதலை கிடையாது. அடுத்து பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நண்பர்கள் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறியது யார் அப்படின்னா காவல்காரர். நண்பர்கள் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறியது யாருன்னா காகம். அடுத்து யானையை இரவலாக கொடுத்தவர் யாருன்னா வணிகர். அப்புறம் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது யார் அப்படின்னா சிறுத்தை, சரிங்களாப்பா? அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதுக. இதெல்லாம் மாறி மாறி கொடுத்துருக்கோம் பாங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. இதில் தா வரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு தா வரும், அடுத்து தா அது எழுதுவோம், அடுத்து தீ தானேப்பா எழுதுவோம், அப்புறம் தீ, து, து, தே, தே, தை, தோ, தோ, தௌ. இந்த மாதிரி தான்ப்பா எழுதுவோம். இதில் தா எழுத்து கிடையாது. தா என்ற எழுத்தில் வார்த்தைகள் எதுவும் கிடையாது. தா என்ற எழுத்துலையும் வார்த்தைகள் கிடையாது. தீல பாருங்கள் திராட்சை, அடுத்து தீல தீபம், தூளை பார்த்தீங்கன்னா துவரை, தூணா தூய்மை, தே தென்னை, தே தேங்காய், தை தையல், தோ தொலைவு, தோ தோட்டம் இருக்குங்களா? இந்த மாதிரி வரிசையாக அந்த வார்த்தைகள் நம்ம எடுத்து எழுதணும், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொருத்தமான பால் வகை சொற்களை எடுத்து எழுதுக. ஆண் பால், பெண் பால், பலர்பால் கொடுத்துருக்காங்க. இதில் ஆண் பாலுக்கு என்ன வரும்னா அவன், பெண் பாலுக்கு மாதவி, பலர்பாலுக்கு நண்பர்கள், சரிங்களாப்பா? அடுத்து பொருத்தமான இடத்தில் நிறுத்த குறியிட்டு எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், வணிகரே என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்னா வணிகரே இருக்காமா, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்னா கொஸ்டின் மார்க். வாருங்கள் நண்பர்களே அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன், இதோ இந்த மீனை கடிக்கிறேன், ஒரு ஃபுல் ஸ்டாப், சரிங்களாப்பா? அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, நம்ம வரிசையை எழுதணும். பாருங்கள், உழவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்வர். ஒரு நாள் ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்து ஒடிக்க சொன்னார். அவர்கள் அதை எளிதாக உடைத்தனர். பிறகு அவர் ஒரு கட்டு குச்சியை கொடுத்தார். அவர்களால் அதை ஒடிக்க முடியவில்லை. எனவே ஒற்றுமையே பலம் என்பதை உணர்த்தினார். இந்த மாதிரி வரிசையாக அதில் இருக்கக்கூடிய மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும், சரிங்களா? அடுத்து தொடர் அமைத்து எழுதுக. பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து மூலிகை செடின்னு கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? மலைப்பகுதிகளில் மூலிகை செடிகள் அதிகமாக காணப்படும். அப்புறம் இரவும் பகலும் கொடுத்துருக்காங்களா? ராமு இரவும் பகலும் படித்து பரீட்சையில் வென்றான். அடுத்து நாள்தோறும் கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், நாள்தோறும் அதிகாலையில் எழுவது நல்லது. அடுத்து பாருங்களா, ஊர்வலம் கொடுத்துருக்காங்களா? திருமணத்தின் போது யானை ஊர்வலம் சென்றது. அடுத்து தயவு செய்து கேட்டிருக்காங்களா? தயவு செய்து இங்கே வாருங்கள், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? உரிய இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், மாலையில் பூங்காவிற்கு செல்வோம் அல்லது நூலகத்திற்கு செல்வோமா அப்படின்றது இங்கே அல்லதுன்றது வரும். அப்புறம் மான் வேகமாக ஓடியது, எனவே புலியிடமிருந்து தப்பித்தது. அப்போ இந்த இடத்துல எனவே. அப்புறம் புயல் காற்று பயங்கரமாக வீசியது, ஆனால் பாதிப்பு ஏதும் இல்லை. இந்த இடத்துல ஆனால் என்பது வரும், சரிங்களாப்பா? அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த பாடலை நன்கு படிச்சுக்கோங்க. அந்த கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பாருங்கள். பாடலில் உள்ள பன்மை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாடலில் என்னென்ன பன்மை சொற்கள்லாம் இருந்துச்சுன்னா மேகங்கள், வானூர்திகள், வளையங்கள். அடுத்து எது மழை தரும் என பாடல் கூறுகிறது? எதுனா மேகங்கள் மழை தரும். அடுத்து பாருங்கள், பறந்து செல்வது எது? புள்ளினம் பறந்து செல்லும். புள்ளினம்னா பறவை இனம். அடுத்து வண்ண வளையங்கள் இத்தொடர் குறிப்பது என்ன? வண்ண வளையங்கள் தொடர் வானவில்லை குறிக்கிறது, சரிங்களாப்பா? அடுத்து இப்பாடல் எதனை பற்றி கூறுகிறது? இப்பாடல் மேகங்களை பற்றி கூறுகிறது, சரிங்களா? ஒரு பாருங்கள், படத்தை பார்த்து 5 தொடர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? அந்த படம் எதை காட்டுகிறது? ஒரு பாலைவனமாக இருக்கா, அதில் வந்து இயற்கை வண்ணமயமான காட்சிகள் வந்து இடம்பெறுகிறது. அதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன.
இதான்ப்பா. இது ஒரு பாலைவனம். பாலைவனத்தில் சோலைவனமாக படங்கள் காட்சியளிக்கின்றன. அதை மக்கள் அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றன. பச்சை பசுமையான மரங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள், நீர்வீழ்ச்சி போன்றவற்றை கண்டுகளிக்கின்றன. சரிங்களாப்பா? இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய தொடர்களை இந்த இடத்துல எழுதலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பத்தியில் இடம்பெற்றுள்ள இணைப்புச் சொல் எது அப்படின்னா அப்போது. இதோ வருகிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா கமலி. திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது எதுனா சிறுத்தை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியில் இடம்பெற்றுள்ள பெண்பால் சொற்களை எடுத்து எழுதுக. என்னென்னது? தோழி, கமலி, அம்மா. அடுத்து திருமண விழாவில் பங்கேற்ற நண்பர்களை பட்டியலிடுக. யார் யார்? நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. அடுத்து பாருங்க, ஆற்றை கடக்க வழிகாட்டியது யார்? எப்படி ஆற்றை கடந்தனர்? ஆற்றை கடக்க வழிகாட்டியது வரிக்குதிரை. ஆற்றை படகின் மூலம் கடந்து சென்றன. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, பத்தியை படித்து 2 வினாக்களை உருவாக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்க, நான் என்ன எழுதியிருக்கேன்னா, விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் யார், அப்புறம் ஆற்றை எப்படி கடந்தனர் அப்படின்னு 2 வினாக்கள் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தோணக்கூடிய வினாக்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். அடுத்து பாருங்கள், மணிமாறன் தன் பெயரை விதவிதமாக எழுதி பார்த்தான். நீங்களும் உங்கள் பெயரை விதவிதமாக எழுதி பாருங்கள். நம்மளாம் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம நேமே இப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய எழுத்துக்களால் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மணிமாறனுக்கு தொடர் எழுத உதவலாமா? இங்கே என்ன இருக்குது? குளம் இருக்குது, இங்கே மீன் இருக்குது. அப்போ எப்படி எழுதியிருக்காங்க? மீன் குளத்தில் நீந்தியதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி எழுதலாமா? இங்கே மழை இருக்குது, இங்கே காளான் முளைக்குது. இப்போ மழையில் காளான் முளைத்தது. அடுத்து இங்கே சிங்க குகை, இங்கே சிங்கம் வரைஞ்சிருக்காங்க. குகையில் சிங்கம் வாழ்ந்தது. அடுத்து இங்கே குருவி, இங்கே கூடு கட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்களா? இப்போ குருவி கூடு கட்டியது. இந்த மாதிரி எழுதலாம்ப்பா. அடுத்து பாருங்கள், இந்த தொடரை மாறி மாறி எழுதியிருக்காங்க. முன்பின் மாறி மாறி அந்த எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. நம்ம சரியாக படிக்கணும். எப்படி படிக்கலாம்னா, மாலை நேரத்தில் கடற்கரை மணலில் நடப்பது நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைட்லேருந்து பாருங்கள், மாலை, அப்புறம் நேரா இல் நேரத்தில், இந்த மாதிரி பின்னாடி இருந்து முன்னாடி வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம மாற்றணும். பாருங்கள், விடுமுறை நாளில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக கூட்டாஞ்சோறு சமைத்து உண்டனர். அடுத்து பார்த்திங்கன்னா, தொடர்வண்டி பயணம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அடுத்து, பூவின் இதழ்களின் மேலே இருந்த பனித்துளிகள் முத்துக்கள் போல் உள்ளன. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா, மணிமாறன் பொங்கல் வாழ்த்து அட்டை தயாரித்துள்ளான். நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு விழாவிற்கு வாழ்த்து அட்டை தயார் செய்யுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்த்து அட்டையை இந்த இடத்துல நீங்கள் வரையலாம்ப்பா. சரிங்களாப்பா? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, 4th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய 3rd லெசன் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் 4th லெசன் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.